வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகலாம். அதிமுகவிடம் 12 தொகுதிகளை கேட்ட ஜி.கே. வாசனா மறுக்காமல் அமைதி காத்த எடப்பாடி பழனிசாமி வாங்க வடிவம் விரிவாக்கலாம். அதாவது அண்மையில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான ஜி.கே. வாசன் அவர்கள் 2026 சட்டசபை தொகுதிகளில் தமிழர்களுக்கு கண்டிப்பாக 12 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகிறதா. இதனை கேட்டுக்கொண்ட எடப்பாடியோ பழனிசாமி மறுப்பு சொல்லாமலே ஜி.கே. வாசனிடம் பதில் ஒன்றை அளித்துள்ளாராம். அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 5 மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அதாவது என்டிஏ கூட்டணி கூடிய விரைவில் இறுதி செய்யப்படும் என்று தெரிகிறதாம். அதாவது பீகார் தேர்தல் முடிவடைந்து விட்ட சூழலில்தான் பாஜகவின் கவனம் எல்லாம் தமிழ்நாடு பக்கம் திரும்பியுள்ளதாம். தற்போதுவரை என்டிஏ கூட்டணியில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் மட்டுமே இருக்கிறது. டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் புதிய கட்சிகள் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதற்காகவே இப்போதிருந்தே ட்ரெய்லர் போலவே பிரதமர் மோடியின் விசிட் என்பது அமைந்துள்ளதா. ஏனென்றால் பிரதமர் மோடியை வரவேற்ற எடப்பாடி பழனிசாமியோடு அதாவது தமாக தலைவரான ஜி.கே. வாசன் மற்றும் புதிய நீதி கட்சி தலைவரான ஏசி சண்முகம் ஆகியோரெல்லாம் அவருடன் சென்றுள்ளார்களாம். இதனால் தான் விரைவில் கண்டிப்பாக இந்த கட்சிகளெல்லாம் ஒரு அதிகாரப்பூர்வமாக என்டிஏ கூட்டணியில் இணைத்துக் கொள்ளப்படும் என்று பார்க்கப்படுகிறதா. இதனிடையில் 2 நாட்களுக்கு முன்பாகவே சேலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களை சந்தித்தார். அப்போது கூட தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேசப்பட்டதாக அரசியல் பேசப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஜி.கே. வாசன் இருவருமே சுமார் 45 நிமிடங்கள் வரை தனியாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார்களாம். அப்போது ஜி.கே. வாசன் தரப்பிலிருந்து கடந்த தேர்தல் முதலே அதிமுக மற்றும் பாஜகவுடன் தமாக தொடர்ந்து நட்புடன் இருப்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோலதான் கடந்த தேர்தலில் கண்டிப்பாக 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இம்முறை கண்டிப்பாக எங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும், அதாவது 12 தொகுதிகளை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்று ஜி.கே. வாசன் அவர்கள் எடப்பாடியிடம் கேட்டுக்கொண்டாராம். தமிழ்நாட்டில் 4 மண்டலங்களில் தமாக வரை வேண்டுதல் என்பதை கணக்கிட்டுதான் ஜி.கே. வாசன் முனைப்புடன் செயல்பட்டு வருவதும் தெரிகிறது. இதனை கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமியோ எந்த ஒரு மறுப்புமே கூறாமல் ஒரு நிதானமாக ஜி.கே. வாசனின் வார்த்தைகளை மட்டுமே காதில் வாங்கி கொண்டார் என்ற செய்திகள் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்தான் கடந்த சட்டசபை தேர்தலில் தமாகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் அனைத்திலும் தோல்வியை சந்தித்தது. இதனால் இம்முறை தமாகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற கேள்வியை காரணமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியின் போது கூட எடப்பாடி பழனிசாமி ஜி.கே. வாசன் இணைந்த பிரதமர் மோடியை சந்திப்பதாகவும் பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் ஜி.கே. வாசன் கேட்கும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் 12 தொகுதிகளை அவர் கேட்கிறார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்ற நிலைகள் தான் அவரது மௌனம் இருக்கிறது என்று அரசியல் பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.